இம்பாக்ட் வீடியோஸ் தமிழில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இன்ஷாட் ஆப்பை யூஸ் பண்ணி எப்படி வந்து ட்ரிம்மு கட்டு ஸ்ப்ளிட்டு இதெல்லாம் யூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். இது வரைக்கும் இம்பாக்ட் வீடியோஸ் தமிழில் நீங்கள் வரல அப்படின்னா நம்ம சேனலோட நோக்கம் வந்து நம்ம சேனல் வர எல்லாருமே 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் 4000 வாட்ச் ஹவர்ஸ் வந்து ரீச் பண்ணணும். எல்லாருமே வந்து ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் வந்து அடையணும் அப்படின்றது தான் நம்ம சேனலோட நோக்கம். நம்மளோட வீடியோ வந்து பாருங்கள், பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு சின்னதாக ஒரு லைக் பண்ணுங்கள். இது நம்ம சேனலுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு பூஸ்டாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து இன்ஷாட் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணோன்னா ஸ்க்ரீன் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து வீடியோன்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் நான் பார்த்தீங்க அப்படின்னா சாம்பிள் அப்படின்ற ஃபோல்டருக்குள்ளே வீடியோஸ் தான் நான் வந்து சூஸ் பண்ண போகிறேன். சப்போஸ் எனக்கு வந்து வேறு ஃபோல்டர்லேருந்து நான் வந்து வீடியோ சூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா கீழே உள்ள அந்த சாம்பிள் பக்கத்தில் உள்ள ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணேன் அப்படின்னா என்னோடய ஃபோனில் உள்ள ஃபோல்டர்ஸ் எல்லாமே வந்துடும். அதுலேருந்து நான் வந்து வீடியோ வந்து சூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த சாம்பிளில் உள்ள வீடியோஸை சூஸ் பண்ண போகிறதுனால அந்த சாம்பிள் வந்து வச்சுருக்கேன். இதில் நான் எந்த வீடியோவை சூஸ் பண்ண போகிறேனோ அந்த வீடியோவை வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண இந்த மாதிரி டிக் மார்க் வந்துடும். ஸோ நான் வந்து 2 வீடியோ வந்து கிளிக் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி டிக் பண்ணதுக்கப்புறம் கீழே உள்ள க்ரீன் டிக் மார்க் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட 2 வீடியோவுமே மெயின் ஸ்க்ரீனுக்குள்ளே வந்துடும். ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா இது ஃபஸ்ட்டு வீடியோ, இது வந்து 2வது வீடியோ. நடுவில் வந்து ஒரு செப்பரேஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து எதுக்குன்னா 2 வீடியோக்கும் இடையில உள்ள செப்பரேட் பண்ணி காமிக்கிறாங்க இது. ஸோ இப்போ எனக்கு வந்து 2வது வீடியோ முதல்லையும் முதல் வீடியோவில் 2வதும் வரணும் அப்படின்னு நினச்சேன்னா இந்த 2வது வீடியோ லாங் ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா இந்த மாதிரி வந்துடும். ஸோ இதை நான் வந்து இப்படி இந்த ஸ்வாப் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளோட வீடியோ வந்து யூடியூப் ஃபார்மேட்டுக்கு முதல்ல மாற்றணும். அதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா கேன்வாஸ் அப்படின்ற முதல் ஆப்ஷன் இருக்குது, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிளாட்ஃபார்முக்கும் ஏற்ற மாதிரியான ரேஷியோஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. யூடியூப்புக்கு பார்த்தீங்கன்னா 16:9 அப்படின்ற ஒரு ரேஷியோ கொடுத்துருக்காங்க. அதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு இந்த டிக் மார்க்கை வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்மளோட வீடியோ வந்து யூடியூப் ஃபார்மேட்டுக்கு ஏற்ற மாதிரி மாறிடுச்சு. இப்போ இன்ஷாட்டில் உள்ள ட்ரிம்மு கட்டு ஸ்ப்ளிட்டு எப்படி பயன்படுத்துறது அப்படின்றத பார்க்க போகிறோம். பொதுவாகவே வந்து ட்ரிம்மு வந்து எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு வீடியோ நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா அந்த வீடியோ வந்து அதை ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம வந்து ஆன் பண்ணி விடுவோம். அதே மாதிரி ஒரு வீடியோ வந்து நம்ம வந்து முடிக்கும் போது அதை வந்து ஸ்டாப் பண்ணுவோம். ஸோ இந்த பகுதினா வந்து வீடியோவில் வந்து வரக்கூடாது அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா நம்ம வந்து ட்ரிம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம வந்து யூஸ் பண்ணணும். ட்ரிம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த பகுதியிலாம் நம்ம வந்து கட் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து ட்ரிம் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து எந்த வீடியோ ட்ரிம் பண்ண போகிறேனோ அந்த வீடியோ வந்து செலக்ட் பண்ணுறேன். அதை நான் கிளிக் பண்ணேன்னா எனக்கு வந்து இந்த மாதிரி வந்துடும். ஸோ இதில் வந்து லெஃப்ட் ஹேண்டில் இருக்கும், அதே மாதிரி ரைட் ஹேண்டிலும் இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா ரைட் ஹேண்டிலும் இருக்கும் இந்த வீடியோவில். இதில் போயிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா மேலே ப்ரீ கட் அப்படின்னு இருக்கா அந்த பட்டனை வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் மேலே வந்து ட்ரிம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து வந்துருச்சு. இதுலேருந்து நான் வந்து எதுலேருந்து எனக்கு வந்து வீடியோ ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்றத நான் வந்து கொடுக்கலாம். அதே மாதிரி எந்த பகுதி வரை நான் வீடியோ இருக்கணும் அப்படின்றத நான் வந்து முடிவு பண்ணலாம். முடிவு பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து இங்கே வந்து நான் வந்து ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். வீடியோ வந்து நான் கொடுத்த பகுதியிலேருந்து ப்ளே ஆகாதா அப்படின்றத பார்த்துக்கலாம். பார்த்துக்கிட்டு நான் வந்து டிக் மார்க்கை கிளிக் பண்ணேன்னா இந்த வீடியோ வந்து ட்ரிம் ஆயிரும். அடுத்ததாக பார்க்க போகிறது வந்து கட் அப்படின்ற ஆப்ஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். கட் அப்படின்னா எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஒரு வீடியோவில் உள்ள ஒரு சில பகுதிகள் மட்டும் எனக்கு தேவையில்லை, அதை நான் நீக்கணும்னு நினச்சேன்னா கட் யூஸ் பண்ணி நம்ம வந்து நீக்கிடலாம். இப்போ அதை எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நான் வந்து செகண்ட் வீடியோ வந்து சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணோன்னா எனக்கு வந்து லெஃப்ட் ஹேண்டில் அண்ட் ரைட் ஹேண்டில் வந்து வந்துருச்சு. இதை வந்து நான் வந்து ப்ரீ கட் அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஒரு பட்டன் இருக்கா அதை வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் மேலே வந்து ட்ரிம்முக்கு அடுத்து கட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அதை வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி வந்துடும். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து நான் ஃபுல்லாக வந்து ப்ளே பண்ணி பார்க்குறேன். ப்ளே பண்ணி பார்த்துட்டு எந்த இடம் வந்து எனக்கு வந்து நீக்கணும் அப்படின்றத நான் வந்து இங்கேயே பார்த்துக்கலாம். இப்போ இந்த ஃபேஸ் ரியாக்ஷன் கொடுக்குறாரு. ஸோ அந்த பகுதியை மட்டும் எனக்கு வேணாம் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னா இப்போ அந்த பகுதியை மட்டும் நான் வந்து நீக்கிடலாம். நீக்கிட்டு நான் வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் இங்கேயே. ஸோ அந்த பகுதி மட்டும் இதில் வந்து வராது, கட் ஆயிரும். பார்த்தீங்களா? இப்போ டிக் மார்க்கை கிளிக் பண்ணோன்னா அந்த பகுதி மட்டும் எனக்கு வந்து நீக்கி வந்துடும். ஸோ இதுதான் வந்து கட்டு. ஸோ அடுத்ததாக பார்க்க போகிறது வந்து ஸ்ப்ளிட் ஆப்ஷன். ஒரு வீடியோ எடிட்டிங்லேயே அதிகமாக வந்து பயன்படுத்துறது அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்ப்ளிட் ஆப்ஷனை வந்து அதிகமாக பயன்படுத்துவோம். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ வந்து ஒரு வீடியோ இருக்குது, அந்த வீடியோவில் ஒரு பகுதியில் ஒரு பாட்டும் இன்னொரு பகுதியில் ஒரு பாட்டும் வைக்கணும் அப்படின்னா அந்த ஸ்ப்ளிட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி தான் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி ஒரு பகுதியில் எனக்கு வந்து கொஞ்சம் ஸ்பீட் பண்ணி காமிக்கணும் வீடியோவை அப்படின்னு நினச்சேன்னா நான் ஸ்ப்ளிட் ஆப்ஷன் பண்ணி ஸ்பீட் பண்ணி காமிக்கலாம். அதே மாதிரி எனக்கு வந்து ஸ்லோ பண்ணி காமிக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா இந்த ஸ்ப்ளிட் ஆப்ஷன் பண்ணி நான் வந்து ஸ்லோ பண்ணி காமிக்க முடியும். இந்த மாதிரி பல இடங்களில் வந்து இந்த ஸ்ப்ளிட் ஆப்ஷன் வந்து பயன்படுது. இப்போ எப்படி வந்து ஸ்ப்ளிட்டை பயன்படுத்துறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போ நான் எந்த வீடியோவை ஸ்ப்ளிட் பண்ண போகிறேனோ அந்த வீடியோ வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் மேலே உள்ள ப்ரீ கட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் மேலே வந்து ஸ்ப்ளிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா ஸ்ப்ளிட் அப்படின்னு சொன்னோன்னா
அதை கிளிக் பண்ணோடனே கீழே வந்து ஒரு பார் மாதிரி வந்திருக்கு. ஸோ இதுதான் வந்து ஸ்ப்ளிட் பண்ணக்கூடிய ஏரியா. நம்ம எங்கே வேணாலும் வச்சுட்டு நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ ப்ளே பண்ணி நம்ம இங்கேயே பார்த்துக்கலாம், எங்கே ஸ்ப்ளிட் பண்ணணும் அப்படின்னு நம்ம வந்து முடிவு பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இந்த இடத்துல வந்து ஸ்ப்ளிட் பண்ண போகிறேன். அந்த இடத்துல அந்த பாரை வச்சுட்டு இந்த டிக் மார்க் வந்து கிளிக் பண்ணுறேன். இப்போ வந்து ஒரே வீடியோவே ரெண்டாக பிரிஞ்சிருச்சு. இங்கே பார்த்திங்க அப்படின்னா ஒரு செப்பரேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடியோவுக்கு நான் வந்து ஒரு ஸ்பீடும், இந்த வீடியோவுக்கு ஒரு ஸ்பீடும் கூட நான் வச்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோவுக்கு ஒரு மியூசிக்கும், இந்த வீடியோவுக்கு ஒரு மியூசிக்கும் நான் வச்சுக்கலாம். ஸோ இப்போ ரெண்டாவது வீடியோவுக்கு நான் வந்து ஒரு மியூசிக், அதாவது ஒரு ஸ்பீடை வந்து நான் வந்து கொஞ்சம் ஸ்பீட் பண்ணி காமிக்க போகிறேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு மேலே ஸ்பீட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு 2க்கு வச்சுட்டு டிக் மார்க்கை வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ அந்த பகுதி மட்டும் எனக்கு வந்து ஸ்பீடாக வந்து ப்ளே ஆகும். இப்போ பார்த்திங்கன்னா மற்ற பகுதி எல்லாமே நார்மலாக தான் ப்ளே ஆகும். ஸோ பார்த்தீங்களா, அந்த பகுதி மட்டும் ஸ்பீடாக ப்ளே ஆகுது. இந்த மாதிரி ஸ்ப்ளிட்டை நம்ம வந்து பல இடங்களில் நம்ம பயன்படுத்துவோம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ட்ரிம்மு, கட்டு, ஸ்ப்ளிட்டு பார்த்தாச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இம்பாக்ட் வீடியோஸ் தமிழை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பண்ணி. I live inside my own world of make-believe. Kids screaming in the cradles, profanities.